கடலின் ஆழத்தில் மணலுக்கு அடியில் 10 ஆண்டுகளாக புதைந்திருந்த ரோலக்ஸ் கை கடிகாரம் அது கண்டுபிடிக்கப்பட்ட போது அதன் உரிமையாளர் அதிர்ச்சி. இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்லப் போகிறேன். இது ஒரு திரைப்பட கதையையும் தாண்டியது. நாம் அனைவரும் பொதுவாக ஒரு கை கடிகாரத்திற்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவிடுகிறோம். ஆனால் அதில் சிறிதளவு தண்ணீர் புகுந்தாலோ அல்லது அது கீழே விழுந்தாலோ நாம் ஆச்சரியப்பட்டு, ஓ, அது உடைந்து விட்டது என்று கூறுகிறோம். ஆனால் ஒரு சர்விங் வீரரின் தொலைந்து போன கை கடிகாரம் 10 ஆண்டுகளாக உப்பு நீர், மணல் மற்றும் அலைகளில் மூழ்கியிருந்த பிறகும் சரியாக இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். கடலை வென்ற ரோலக்ஸ் சப்மரைனர் என்ற இந்த கை கடிகாரத்தின் கதையை கேட்டால் அதன் அசல் தன்மையால் நீங்கள் நிச்சயமாக வியப்படைவீர்கள். ஆனால் இந்த கை கடிகாரம் எப்படி தொலைந்து போனது? அது மீண்டும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த விறுவிறுப்பான பயணத்தை பார்ப்போம். 1. இந்த கதை எங்கே தொடங்கியது? இந்த சம்பவம் 2013இல் நடந்தது. மார்ட் கிராஸ் ஆஸ்திரேலியாவின் அழகான கோல்ட் கோஸ்டில் சர்பிங் செய்து கொண்டிருந்தார். அவர் பொழுதுபோக்கிற்காக சர்பிங் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய அலை அவரை தாக்க அவர் கடலில் விழுந்தார். அந்த குழப்பத்தில் அவனது விலை உயர்ந்த ரோலக்ஸ் சப்மரைனர் கை கடிகாரம் அவன் கையில் இருந்து பறிக்கப்பட்டு அடித்துச் செல்லப்பட்டது. மேட் மிகவும் தேடியும் அந்த முடிவற்ற கடலில் அந்த சிறிய கை கடிகாரத்தை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கவில்லை. இறுதியாக அவன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, இது விதி, அதை விட்டுவிடு என்று கூறினான். 2. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு அற்புதம். சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் ரிக் ஆண்டர்சன் அதே கடற்கரையில் அலைச்சறுக்கு விளையாடிக் கொண்டிருந்த போது மணலுக்கு அடியில் ஏதோ ஒன்று பிரகாசிப்பதை கண்டான். அவன் சிறிதளவு மணலை அகற்றிய போது அதே ரோலக்ஸ் கை கடிகாரத்தை கண்டான். அந்த கை கடிகாரம் 10 ஆண்டுகளாக உப்பு நீர், கடலில், புயல்களிலும் அலைகளிலும் சிக்கியிருந்தது. அலர்த்திப்பட மணலுக்கு அடியில் பாதுகாப்பாக இருந்தது. முதலில் ரிக் அது ஒரு பிளாஸ்டிக் கை கடிகாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் அருகில் சென்றபோது அது ஒரு உண்மையான ரோலக்ஸ் என்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டான். 3. உண்மையான தரம் ஒருபோதும் தோல்வியடையாது. இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்புமுனை. அவன் அந்த கை கடிகாரத்தை கடலில் இருந்து வெளியே எடுத்து அதை சிறிதளவு சுத்தம் செய்த போது ரிக் ஆண்டர்சனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. 10 வருடங்களாக உப்பு நீரில் மூழ்கியிருந்த பிறகும் அந்த கை கடிகாரம் சரியாக இயங்கிக் கொண்டிருந்தது. பொதுவாக உப்பு நீர் எந்த உலோகத்தையும் அரித்துவிடும். ஆனால் ரோலக்ஸ் நிறுவனத்தின் வடிவமைப்பும் பொறியியலும் மிகவும் வலிமையானவை என்பதால் அவை ஆழ்கடலின் அழுத்தத்தை தாங்கக்கூடியவையாக இருந்தன. அதனால்தான் ஒரு பிராண்ட் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது தரம் அப்படின்னு கூறுகிறாங்க. இந்த கை கடிகாரத்தின் சக்திக்கு இதைவிட பெரிய சான்று வேறில்லை. 4. அதன் உரிமையாளரிடம் திரும்பிய ஒரு கை கடிகாரம். ரிக் ஆண்டர்சன் அதோடு நின்றுவிடவில்லை. அவர் அந்த கை கடிகாரத்தின் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு அதன் உரிமையாளரை தேடத் தொடங்கினார். இந்த செய்தி வைரலாக பரவி இறுதியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கை கடிகாரத்தை தொலைத்திருந்த மார்ட் கிராஸை சென்றடைந்தது. மார்ட் அந்த கை கடிகாரத்தை பார்த்தபோது அவர் கண்களில் கண்ணீர் ததும்பியது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மறந்த ஒரு பொருள் என்னிடம் திரும்பி வந்தது ஒரு அதிசயம் என்று அவர் கூறினார். கடலின் ஆழத்திலிருந்து உரிமையாளரின் மணிக்கட்டிற்கு வந்த இந்த பயணம் உண்மையிலேயே ஆச்சரியமானது. 5. இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தரத்திற்கு ஒரு விலை உண்டு. நீங்கள் பணம் முதலீடு செய்து ஒரு நல்ல தரமான பொருளை வாங்கினால் அது என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த ரோலக்ஸ் இதற்கு ஒரு உதாரணம். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்கள் பொருள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் அது ஏதேனும் ஒரு வடிவத்தில் திரும்பி வரும். கடலின் ரகசியங்கள். கடல் நமக்குள்ளே எத்தனை ரகசியங்களையும் விஷயங்களையும் கொண்டுள்ளது என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம். 6. ஒரு சாமானியனின் கண்ணோட்டம். இது போன்ற ஆடம்பரமான கை கடிகாரங்களை வாங்குவது நம் அனைவருக்கும் ஒரு கனவாக இருக்கலாம். ஆனால் இந்த கதை நமக்கு அளிக்கும் உத்வேகம் அதைவிட பெரியது. இது வெறும் கை கடிகார கதை மட்டுமல்ல, மனித கைவினை திறனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு அற்புதமான சாகச கதை. 10 ஆண்டுகளாக மணலுக்கு அடியில் புதைந்து கிடந்தும் சேதமடையாமல் இருந்த அந்த ரோலக்ஸ் கை கடிகாரத்துக்கு ஒரு சல்யூட்.
நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது தொலைந்து போன ஒரு பொருளை அதிசயமாக கண்டுபிடித்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையான தரம் ஒருபோதும் குறையாது, இல்லையா?